அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 23 ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்குது. அப்ப சொல்றாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பந்தியை குறித்து பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரமா இருக்கு, இது என்னுடைய ரத்தமா இருக்கு. இதை குறித்து கரிசனை இல்லாதவன் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நீங்க கரிசனை உள்ள ஜனங்களா இருக்கணும். இந்த கரிசனையோடு கூட நீங்க வாழ்ந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்ன அந்த உடன்படிக்கை பாருங்களேன். நான் தான் கஷ்டப்படுறேன், ஆனால் யாருக்கா கஷ்டப்படுறேன்? ஹலோ, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் அடிக்கப்படுறேன், நான் தான் ஒடுக்கப்படுறேன், ஆனால் யாருக்காக ஒடுக்கப்படுறேன்? சத்தமாக சொல்லுங்களேன், யாருக்காக? சத்தமாக சொல்லுங்க. ஆமா, அடிக்கப்படுவது என் தெய்வம் தான், கஷ்டப்படுறது என் தெய்வம் தான். ஆனா யாருக்கா கஷ்டப்படுறாருனாக்கா, அவர் எனக்காக ஒடுக்கப்பட்டார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காகத்தான் வேதனைப்பட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவனுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் தேவை. அவன் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் அவனுக்கு கிடைச்ச உடனே அடுத்தது தேவை பரிசுத்தமான பந்தி. பரிசுத்தமான பந்திக்கு அவன் ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான பந்தி ஒவ்வொரு மாசமும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மாசமும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தி ஒரு மனிதனை பார்த்து அல்ல, இந்த பந்தி சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, இந்த பந்தி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த பந்தியினுடைய நோக்கம், ஹலோ என்ன கவனிங்க பார்க்கலாம், இந்த பந்தியினுடைய நோக்கம், நான்காவது காரியம், இந்த பந்தியினுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உன் ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி உன்னை தூண்களாய் மாற்ற செய்வது. எப்படி சாப்பிடா கட்டி சாப்பிடலன்னு நினச்சிங்களேன், எப்படி இந்த சரீர பிரகாரமான மனுஷன் டயர்டாகி, எப்படி இந்த சாப்பிடா கட்டி இந்த சரீர பிரகாரமான மனுஷன் பலகீனமாகி எப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவானோ, அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துவது நீ எடுக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த கர்த்தருடைய பந்தி. அதனால இந்த பந்திக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கிற, என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கிறன்றதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்க்கிற சபைகளை விட நான் அதிகமான சபைகளை பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆயிரக்கணக்கான போதகர்களை பார்த்துட்டேன், ஆயிரக்கணக்கான உபதேசங்களை கேட்டிருக்கேன் நான். ஆனா இந்த வேதம் சொல்லக்கூடிய உபதேசம்தான் என்னுடைய தலைக்கு தீபமாயிருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, இந்த பாஸ்டர் இந்த ஊழியத்தில் இல்லாமல் போகலாம், ஆனால் சத்தியம் இல்லாமல் போகவே கூடாது. சத்தியத்தை சீர்குலைப்பதற்கென்று சில பொல்லாத ஆவிகள் கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்குது. இப்படியும் வாழலாம். பாஸ்டர் ஒரு வழி டைரக்ஷன் பண்ணி காட்டுவார், இதுதான் நமக்கு உண்டான வழி, இதில் தான் நம்ம நடக்கணும், இதுதான் நம்முடைய பாதை, இது இப்படித்தான் நம்ம போகணும் சொல்லி ஒரு டைரக்ஷன் பண்ணி காட்டுவார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு டைரக்ஷன் பண்ணி காட்டுவார். இல்லை இப்படியும் ஒரு வழி இருக்குது. கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் மேப் இப்படி ஒரு வழி போகும்.
நம்ம ஆளுங்க இன்னொரு வழியை பார்ப்பாங்க, இதை விட குறுக்கு வழி வேறு எங்கே ஒன்று இருக்குது சொல்லி இன்னொன்று அழுத்துவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். குறுக்கு வழி ஏதாவது ஒன்று இருக்குதான்ட்டு பார்ப்பாங்க. அல்லேலூயா. அது அது உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பாஸ்டர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை காட்டுவார். எப்பா இதுதான் உன் பாதை, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய நடத்திக்கக்கூடிய காரியங்கள், இதன்படி தான் நீ நடக்கணும், இதுதான் உங்ககிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுதான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இல்லை 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 இல்லை, இப்படி போனால் லேட் ஆகும், இப்படி போனால் கஷ்டம், இப்படி போகலாம், இப்படியும் போகலாம். அல்ல போகலாம், தப்பு கிடையாது, போகலாம், தப்பு கிடையாது. உன் நோக்கம் வீணாக போயிடும், உன் எண்ணங்கள் வீணாக போயிடும், உன்னுடைய ஏக்கங்கள் வீணாக போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம தான் அதை கரெக்டாக பிடிக்கணும், நம்ம தான் கரெக்டாக பிடிக்கணும். சபை கூடுதலை மற்றவங்க விடுற மாதிரி விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறத எக்காரணத்தை கொண்டு யாருக்காக விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெறுவதை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ளே கொண்டு வருகிறத எந்த மனுஷனுக்காகவும் அல்ல எந்த ஏளனங்களுக்காகவும் விட்டுவிடக்கூடாது. அதை விட்டுட்டனாக்கா நம்மள மாதிரி ஒரு காரியத்தை உபயோகப்படுத்த தெரியாதவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது காரியம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் உனக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய பரிசுத்தமான பந்தி. இது அப்பம் கிடையாதுங்க, இது திராட்சரசம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அவனவனுடைய விசுவாசத்தின்படி அவனவனுக்கு ஆக கிடவது. என் கண்ணுக்கு முன்னாடி இதை நான் அப்பமா பார்க்கல, என் கண்ணுக்கு முன்னாடி இதை திராட்சரசமா பார்க்கல, எனக்காக கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தமா பார்க்கிறேன், எனக்காக பிற்கப்பட்ட சரீரமா பார்க்கிறேன். முதலாவது மனுஷனுக்குள்ள அந்த கான்பிடன்ட் வரணும், அந்த நம்பிக்கை வரணும், அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்ததுனாக்கா உன்னை சுற்றி தேவ பயம் தானா வரும். யாரு பாஸ்டர் சொல்ல தேவையில்ல, எப்பா காத்திரு காத்திரு, எப்பா அறிக்கை பண்ணு அறிக்கை பண்ணு, எப்பா ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு, எப்பா ஆண்டவருக்கு பயப்படு பயப்படு பாஸ்டர் சொல்ல தேவையில்ல. இந்த இடத்துல இருக்கிற இந்த பந்தி, கர்த்தருடைய பந்தி இருக்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா உன்னை அறியாம உன் கண்கள் எல்லாம் பயபக்தியோடு கூட நிற்க ஆரம்பிக்கும். உன் கண்கள் எல்லாம் பயபக்தியோடு கூட நிற்க ஆரம்பிக்கும். என்ன ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க சில காரியத்தை சில மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னாக்கா திருமணவல்லியே உங்க சர்ச்சை தான் பாஸ்டர் பெரிய சர்ச்சின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் கூட மாடிஃபிகேஷன் பண்ண உடனே சர்ச்செல்லாம் இடிச்சிட்டு டெவலப் பண்ணணும், அதுதான் மாடிஃபிகேஷன் நினச்சிட்டு இருந்தேன் சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த கால் கழுவுற வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கினீங்கனாக்கா, இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தால் தான் கம்யூனியன் கொடுப்பேன்ற ஒரு இதெல்லாம் மாற்றிக்கினீங்கனாக்கா கூட்டம் சாரையாக வரும். எப்படி வருமா கூட்டம்? எப்படி வருமா? ஆமாம். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினாக்கா என்ன ஆகுமா? என்ன ஆகுமா? நானும் உருப்படியாக இருக்க முடியாது, நீங்களும் உருப்படியாக இருக்க முடியாது, ரெண்டு பேரும் உருப்படியாக இருக்க முடியாது. ரெண்டு பேரும் கூட நானும் கண்கள் தெளிவுள்ளவனாக இருக்கணும், நீங்களும் கண்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இந்த எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த பந்தியை நான் மதிப்பிற்குரியதாய் நான் பார்க்கிறேன், மரியாதைக்குரியதாய் பார்க்கிறேன். என் ஆண்டவரை நான் பார்க்கலங்க, என் ஆண்டவர் பேசுனதெல்லாம் நான் கேட்கல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பிச்சு எடுப்பதற்காக கொடுத்தாரு. அந்த சரீரம் தான் இன்றைக்கு எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக சிந்தினார ரத்தம், அந்த ரத்தம் தான் இந்த பாத்திரத்திலே வார்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நம்பிக்கை இல்லாதவெல்லாம் சபைக்குள்ள வராத. இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இது எனக்காக அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம் என்று சொல்லி நம்புறவங்களுக்கு தான் இந்த சபைக்குள்ள இடமா.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு வந்து கானான் ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளுவார். கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கிற போது உண்மையாவே விளங்கி கொள்ளக்கூடியவர்களே கிடையாது. இது மேக்சிமம் எங்க யூஸ் பண்றாங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு தான் யூஸ் பண்றாங்க. கல்யாணத்துக்கு தான் மேக்சிமம் இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். சிலர் சொல்லுவாங்க, அந்த அம்மா என்ன வந்து தப்பாவாக கேட்டாங்க, அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, திராட்சரசம் இல்லைப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன கேள்வி அது, என்ன கேள்வி, எனக்கும் உனக்கு என்னம்மா அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. டேய், நான் உன் புள்ள, அவரு அந்த அம்மாவுடைய புள்ள, இந்த அம்மாவுக்கு அவருடைய மகன். ஆனால் இவர் என்ன கேட்குறாரு, எனக்கு உனக்கு என்னன்னு கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு நேரம் அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட திடீர்னு சிலப்போ பார்த்தப்பா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனசை பார்த்தினா, நீ யாரு அப்படின்னு கேட்டேன்னா, நான் யாரா அதை மறக்கவே மாட்டோம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல இல்லையா? இயேசு சொல்கிறாரு, எனக்கும் உனக்கு என்ன அப்படின்ட்டு கேட்டுறாரு. அடுத்து சொல்கிறாரு, வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். முதல்ல சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்னன்றாரு. அடுத்து சொல்றாரு, இன்னும் என்னுடைய வேலை வரலன்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, வேலைக்காரங்கிட்ட போய் சொல்றாங்க, எப்பா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்திருங்க. இந்த லாஜிக்கே புரியல, இந்த செட்டிங்கே புரியல. அவரு என்ன, உனக்கு என்னம்மா, உனக்கு எனக்கு என்னான்ட்டு கேட்குறாரு. இன்னும் என் வேலை வரலன்றாரு. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்க, அவர் சொல்கிறத செய்யுங்கப்பான்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த முடிவே இல்லை. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தில் அவ்வளவு ஆவிக்குரிய மறைப்பொருள் இருக்கிறது. பாருங்க, இயேசு ஊழியத்திற்குள்ளே தன்னை அர்ப்பணித்து முதல் கால் பதிக்க அந்த வசனம் சொல்லுது, அவர் முதலாம் அற்புதத்தை செய்தார் என்று வசனம் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இறங்கியிருக்கிறாரு. ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இறங்கியிருக்கிறப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த காரியங்களை. அப்போது அந்த அம்மா கேட்டது திராட்சை ரசத்தை தான். ஆனால் இயேசு சொன்னது திராட்சை ரசத்தை அல்ல, திராட்சை ரசமாகிய உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்படக்கூடிய இரத்தம். ஆண்டு சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னும் 3 வருஷம் உங்க கூட நான் ஊழியம் செய்வேன். 3 வருஷம் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன், உங்களை பார்ப்பேன், பேசுவேன். 3 வருஷத்திற்கு பிறகு பானபலியாக நான் பார்க்கப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே என்னுடைய இரத்தம் உனக்காக சிந்தப்படும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கொடுக்கிறார் பாருங்க, அவரு எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அந்த அம்மாவுக்கு புரியல, அந்த சூழ்நிலைகளை எப்படி கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் இப்பதான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன், என் பாதைகளை நான் கடக்கணும், சில நாட்கள் கொடுக்க. அதனால தான் சொல்றாரு, அதனால அழகா சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, இன்னும் என் வேலை வரல, இன்னும் 3 வருஷம் இருக்கு. உனக்குண்டான திராட்சரசம், உனக்குண்டான ரத்தம் சிந்தப்படுகிறதற்கு எனக்கு 3 வருஷம் இருக்கு. அந்த 3 வருஷம் வரையில என்னுடைய வேலை வரல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் உனக்காக எனக்காக சிந்தப்படக்கூடிய ரத்தம். அல்லேலூயா.
ரெண்டாவது அவர் கேட்குறாரு, உனக்கு எனக்கு என்ன? அந்த இடத்துல அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ஒரு தாயும் பிள்ளைக்கும் உண்டான சம்பாஷணைகள் அல்ல. ரெண்டாவது, மரியாளுக்காக அவர் வார்க்கப்பட போகிறவர் அல்ல, வார்க்கப்பட போகிறதற்காக மரியாளுக்குள்ளே பிறந்தவர் தேவன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ்வதற்காக ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அதுக்காக ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேசின பாஷை ஒண்ணுமே புரியல. ஆனா கடைசியில் அந்த அம்மா ஆவியில உணர்த்தப்பட்டு சொல்றாங்க, அவர் கொஞ்ச நேரம் காத்திருங்க. அது சிலர் வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கனாக்கா, கொஞ்ச நேரம் அந்த அம்மா கிட்ட சொல்கிறப்போ அவருடைய வேலை வரல, சொல்லி முடித்து கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய வேலை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கான்செப்டு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கிடையாதுங்க. அவர் சொன்ன ஆவிக்குரிய அர்த்தம் வேற. எனக்கும் உன்னண்டுக்கு, எனக்கும் உனக்கு என்னண்டு கேட்டாங்க. அங்கே அவர் அந்த அந்த காரியத்தை புரிஞ்சுக்கலாம். மரியாள் என்பது ஒரு பாத்திரம், இயேசுவை வணைந்து கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்த ஒரு பெரிய பாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்றேன், மரியாள் என்கிற ஒரு சகோதரனுடைய சிலை வணக்கத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஆசரிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னும் அதை தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். கடைக்கு போறீங்க, சக்கரை கேட்குறீங்க, சக்கரை அவன் எப்படி கொடுப்பான்? பேப்பரில் மடித்து கொடுப்பான். இப்போ நான் கேட்குறேன், பேப்பரில் மடித்து கொடுத்த சக்கரை உங்கள் கையில் இருக்குது, பேப்பர் பெருசா, பேப்பருக்குள்ளே இருக்கிற சக்கரை பெருசா? பேப்பர் பெருசா, பேப்பருக்குள்ளே இருக்கிற சக்கரை பெருசா? வீட்டுக்கு போன உடனே சர்க்கரையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு பேப்பர் எடுத்து காப்பியில் போட்டு கலக்க குடிப்பீங்க. சரி, அப்படி வேணாம், சர்க்கரையை எடுத்து ஒரு கப்பில் கொட்டிட்டு பேப்பரை அயன் பண்ணி பத்திரமா மடிச்சு வைப்பீங்களா என்ன? மடிச்சு வைப்பீங்களா என்ன? நம்ம ஆளுங்க பண்ணால் பண்ணுவாங்க, மடித்து கைலாங்கடைக்கு போட்டுடலாம் பாஸ்டர். நல்ல கவனிங்க. அது போல அன்பு தாயார் புனிதமானவங்க. இயேசு கிறிஸ்து என்கிற எம்பெருமானை இந்த உலகத்தில் சுமந்து வந்த மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களை அல்ல, அவர் எந்த மனுஷன், எந்த தெய்வத்தை சுமந்து வந்தாரோ அவர்தான் மிகப்பெரியவர். அவரைத்தான் உள்ளத்தில் சுமக்கணும், அவரைத்தான் உள்ளத்தில் சுமக்கணும். அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொல்றத விட்டுருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா, என்ன வணங்குங்க, என்ன ஆசரிங்க, என்ன ஒரு சிலையாக கொண்டு வாங்க அப்படி சொல்லியிருக்காங்களா? நீ ஆர்சி வேதாகமத்தை கூட எடுத்துங்க, ஆர்சி பைபிள் எடுத்துங்க. எந்த வேதாகமத்திலுமே ஒரு சிலை வணக்கங்கள் சரி என்று சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. சமஸ்கிருதம், ராமாயணம், ரிக்வேதம், அகர்வேதம் எல்லா வேதங்களிலும் கூட சரி, சிலை வணக்கங்கள் சரிதான் என்பது எந்த வேதத்தில் சொல்லப்படலை. எந்த வேதத்தில் சொல்லப்படலை, எந்த வேதத்தில் சொல்லப்படலை சிலை வணக்கங்கள் இருக்குன்ட்டு. ஆனாலும் கூட மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள், எனக்கு முன்னாடி இப்படி இருக்கணும், எனக்கு முன்னாடி இருக்கணும். அவன் கஷ்டப்பட்டு கடவுளை ஆராதிச்சு உண்மையாக இருந்து கடவுளை தேடி அவரை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கணுன்றது எண்ணம் கிடையாது. பணத்துக்காக கடவுளை கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு கடவுளை கொண்டு முன்னாடி கொஞ்சம் நிறுத்திட்டு இதான் கடவுள் சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறான். கிடையாது, கிடையாது, கிடையாது. ஆண்டவர் அதற்காக இந்த மேன்மை உள்ள வாழ்க்கையை கத்த நமக்கு கொடுக்கலங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா அந்த இடத்துல சொல்ற ஒரு 3 பதிலை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவர் இவருக்கு, இந்த அம்மா கிட்ட சொல்கிறதும் அந்த அம்மா இவர்கிட்ட சொல்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல, எனக்கு உனக்கு என்ன, நான் இப்போ தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவ மனுஷனா வந்திருக்கிறேன். அதனால தான் சொன்னார், நான் இப்போ கடவுளுக்குரிய பிள்ளையா வந்திருக்கிறேன், கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவராய் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த லாஜிக் கரெக்டாக புரியணும்னாக்கா எப்போ புரியுதுனாக்கா, கடைசி அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற போது மரியாதை பார்த்து சொல்லுவார், அம்மா
தோ நிற்கிறான் பாரு, அவன் தான் உன் பிள்ளை. தம்பி தோ நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் உங்கள் அம்மா, நான் இல்லை. ராமேன்னு சொல்லுங்க. அந்த லாஜிக் எங்கே புரியுது பாருங்க. அவர் கேட்டார் கேள்வி இல்லை, எனக்கு உனக்கு என்னன்னு கேட்டார். ஒரு ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த அண்ட சராசரங்களுக்கும் பிள்ளை. நான் உனக்கு மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களுக்கு தகப்பன். என்ன ஒரு இடத்துல மூடி முடைச்சிட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை தான் அந்த இடத்துல கர்த்தர் வந்து புரிய வச்சாரு. இந்த அம்மாவுக்குள்ள பயங்கர குழப்பம். அல்லது இந்த அம்மா வார்த்தைகளை கேட்டவங்க கேட்டிருப்பாங்கல்ல, என்னடா இவர் இப்படி சொல்றாரு இயேசு, கேட்டிருப்பாங்கல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால்தான் ஸ்திரீனுடைய ஓரியாத்தில் அதன மக்கர பலி எந்த உடன்பாடு கூட இல்லாம அவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தாராம். சம்பந்தமே இல்லாம பிறந்தாராம். வசனம் சொல்லுது, சங்கீதம் 41 சொல்லுது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். தாவீது சொல்றாரு. ஆனா ஆண்டவர் துர்க்குணத்திலையும் உருவாவல, பாவத்திலையும் கற்பம் தரிக்கல. அவர் கற்பம் தரிக்கப்பட்ட ரகசியம் என்ன? பரிசுத்த ஆவியானவராலே. கையை தட்டி அதனால தான் கேட்கிறார், எனக்கு உனக்கு என்ன, எனக்கு உனக்கு என்ன. இன்னைக்கு இந்த மரியாதை மாதிரி எத்தனை பேர் இயேசுவை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நான் தூக்கி சுமந்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவை பல வருஷமாக எங்கள் அப்பாவை சுமந்துட்டு இருக்கிறேன். பல வருஷமாக எங்கள் அப்பாவுக்குள்ள எனக்குள்ள ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறேன். பல வருஷமாக எங்கள் அப்பா எனக்குள்ள உயிராக இருக்கிறாரு. பல வருஷமாக கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. பல வருஷமாக இயேசு என்னை விசாரிக்கிறாரு. பல வருஷமாக எனக்குண்டான காரியத்திற்கு பதில் கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர், இந்த பலன், இந்த கிருபை, இந்த மேன்மைலாம் எப்படி வந்ததுனாக்கா இந்த கர்த்தருடைய பந்தியின் மூலமா தான் வந்தது. அந்த ரத்தத்தில் நான் உட்கொள்ளக்கூடிய பத்தியா, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குதா? சத்தமா சொல்லுங்களேன், உயிர் இருக்குது. ரத்தத்தில் உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அந்த ரத்தத்தை எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஏற்றுவாங்கன்ட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த ரத்தம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்களா? பல முறை யோசிப்பாங்களா? ஒரு முறைக்கு பல முறை அதை சுத்தம் பண்ணுவாங்களா? திருப்பி அந்த ரத்தத்தில் வந்து ஏதாவது கிருமி தொற்று இருக்குதான்ட்டு பார்ப்பாங்களா? அப்படிலாம் ஏற்றினா தான் உயிரோடு இருக்க முடியும். இன்னைக்கு நீ நானும் உயிரோடு இருக்கிறனாக்கா இந்த ரத்தத்தில் தான், இந்த ரத்தத்தில் தான். நான் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியாது. இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறனாக்கா இந்த ரத்தத்தில் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு மாசம் கூட இந்த ரத்தத்தை நான் பருகாம, இந்த ரத்தத்திற்கு மரியாதை கொடுக்காம, இந்த ரத்தத்திற்குண்டான உடன்படிக்கை கீழ்ப்படியாம நான் வாழல. இந்த வார்த்தைகளை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு பெரிய கனவுகளோடு கூட அந்த ஊழியத்தை அடியெடுத்து வைக்கிறாரா? எல்லாம் நம்ம என்ன வாழ்றதுக்காக தானே பிறப்போம், நம்ம வாழ்றதுக்கு தானே பிறப்போம். ஆனா இயேசு அப்படி இல்லை, சாகிறதுக்காக பிறந்தாரு. கல்யாண வீட்டில் எவ்வளவு ஜாலியாக இருக்கணுங்க. கல்யாண வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க என்ன காரியத்தை கேட்குறாங்க? இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா இன்னும் என் வேலை வரல, இன்னும் அதுக்கு ஒரு 3.5 வருஷம் டைம் இருக்குது. நான் பானபலியாக வார்ப்பிக்கப்படு நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் பாருங்க, சிந்தனைகளை பாருங்களேன். அவங்க வேற காரியம் கேட்குறாங்க, ஆனால் இவர் அதில் மூழ்கி போயிட்டாரு. என் ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாம் என் ஜனங்களுக்காக அடிக்கப்படுகிறதுக்கு விட்டு கொடுக்கணும். இதை தவிர வேற சிந்தனை கிடையாது. அது போலத்தான் இந்த பந்தி என்பது உன்னை பலப்படுத்துகிற ஒரு அங்கீகாரம். இந்த பந்தியை ஏனோ தான்ட்டு எடுக்காதீங்க. பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்துட்டா அது எடுப்பதற்குண்டான ஒரு ஏவுதல் கிடையாதுங்க, கிடையாது. இந்த பந்திக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் பணிந்து கிடக்கணும். இந்த பந்திக்கு முன்னாடி நீ எல்லாவற்றையும் உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் செய்துட்டு சிந்திச்சுட்டு எல்லா அசுத்தங்களையும் மேலே படிய வச்சுட்டு இந்த பந்தியில் வந்து நீ
மரியாதை இல்லாமல் நீ பங்கெடுக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன். சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் கர்த்தருடைய பாத்திரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அநேகர். இந்த வசனம்லாம் நமக்கு புரியாது. இந்த வசனம்லாம் நமக்கு புரியாது. நமக்கு புரிந்த வசனம் என்ன, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எடுத்து வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை. நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு. அப்பா தப்பு பண்ணவன், பாவம் பண்ணவன், அக்கிரம் பண்ணவன், ரட்சிக்கப்படாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன், அவன் கூடவே நீ நியாயம் தீர்க்கப்பட்டக்கூடாது. நீ நினச்சிக்காத, நான் தப்பு பண்ணலை, பாவம் பண்ணலை, நான் சபைக்குள்ளே இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துன்னு நினைக்காத. கர்த்தருடைய பந்திய அருவருப்பா தேவ பயம் இல்லாமல் எடுத்துனா கூட அவன் கூட தான் போய் நியாயம் தீர்க்கப்படுவேன். என்ன ஒரே ஒரு ஒற்றுமை, அவன் வெளியிலேருந்து பாவம் பண்ணுறான், நீ உள்ளேருந்து பாவம் பண்ணுற. அது மாதிரி நான் திருப்பி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, அதை நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சிக்க, உன்னதமான கர்த்தருடைய பந்தி உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவையில்லாமல் அசுத்தங்களை எல்லாம் உனக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பந்தி அதே வாயில் எடுக்கணும்னு சொல்லி தயவு செய்து கனவு காணாத. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. உன்னுடைய உதடுகள் என்பது கர்த்தருடைய பந்திக்கு சொந்தமாய் இருக்குமானால் அது பேய்களுடைய பந்திக்கு சொந்தமாய் இருக்கக்கூடாது. பந்திக்கு சொந்தமா இருக்கக்கூடாது. அந்த வாய் அதற்கு பிறகு அந்த சைடு திரும்பக்கூடாது. நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஜீவியத்தில் வந்துட்ட, நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜீவியத்தில் வந்துட்ட, நீ ஆண்டவருக்காக வாழ்கிற ஜீவியத்திற்குள்ள வந்துட்ட. இந்த ஜீவியம் என்பது எப்படி வேணாலும் வாழ்றது கிடையாதுங்க, கிடையாது. இப்படித்தான் வாழணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சினிமா நடிகர் குமரிமுத்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போயிருந்தார். நல்ல பிரசங்கம் பண்ணார். பாத்ரூமுக்கு போனார், வந்துட்டார். அந்த பாத்ரூம் இன்னொருத்தர் போனால் குப்புன்னு அடிக்குதான் வாசனை. என்னான்னு பார்த்தோன்னா பயங்கர அந்த ரெஸ்ட் டைமில் போய் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கர ஸ்மோக் வாசனை. இந்த பாருங்க, வசனம் வந்து எல்லாருமே பேசலாம், பாஸ்ட் தான் பேசணுன்றது கிடையாது. வசனம் வந்து எல்லாரும் பேசலாம், ஆனால் வசனத்தில் கிரியை இருக்கணும். கிரியை இல்லாததெல்லாம் செத்ததான் இருக்குதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் வைராக்கியமாக நடக்க முடியல, வைராக்கியமாக வாழ முடியலனாக்கா அவங்களையும் கெடுத்துட்டு மற்றவங்களையும் கெடுக்கிறதுக்கு சமம் அது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான். அவர் கடைசியாக மறிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாராம், எனக்கு கிடைத்திருக்கிற உன்னதமான பதவியை நான் இழந்து விட்டேன்ட்டு சொன்னாரா. என்ன சொன்னாரா? எனக்கு கிடைத்த உன்னதமான பதவியை நான் இழந்துட்டேன்னு சொன்னாரா. அவங்க மனைவியெல்லாம் அதை கேட்டுட்டு சினிமா போஸ்டிங்கை தான் நினச்சாங்களாம். அவர் திருப்பியும் மனைவியினுடைய கையை, அவனுடைய சுற்றி இருக்கிற கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னாராம், நான் சொன்னது சினிமா போஸ்டிங்க இல்லை, கடவுளை அறிகிற ஒரு உன்னதமான அன்பை கர்த்தர் எனக்கு தந்தார். அதை தெரிந்ததற்கு பிறகு கூட அதையும் ஒரு சினிமா போலேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது அது சினிமா வாழ்க்கை அல்ல, அது நிஜமான ஒரு வாழ்க்கை. நான் என்னை கெடுத்து கொண்டேன், ஆண்டவர் கொடுத்திருக்கிற மறு வாழ்க்கையை நான் கெடுத்து கொண்டேன்ட்டு ஒப்புரவானாராம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற மறு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மூலம் நான் சொல்கிறேன், சில காரியங்கள் நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லுவேன், ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துகிறப்ப அந்த மனுஷனுடைய குணங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் பாஸ்ட் எதுவும் கண்டுக்கலையேன்றதுக்காக
பாஸ்டருக்கு இதெல்லாம் தெரியலன்றது அர்த்தம் கிடையாது. நான் உன்னை காயப்படுத்த விரும்பலை. நான் உனக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ அந்த பாவத்திலேருந்து மீண்டு வரணும், அந்த அக்கிரமத்திலேருந்து மீண்டு வரணும், அந்த பொல்லாத செயல்கள்லேருந்து, அந்த பொல்லாத ஆவிக்குள்ளேருந்து மீண்டு வரணுன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே பல முறை இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால் பாஸ்டருக்கு தெரியல, பாஸ்டர் நம்ம கூட சகஜமாக பேசுகிறாரு, பாஸ்டர் நம்ம கூட நல்ல அன்பாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சிக்காதீங்க. நான் நீ உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை காட்டிலும் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனால் உன் பாவத்தை நான் வெறுக்கிறேன். அது உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக உன்னை விட்டு அகல பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கூட கை கோர்த்து நின்னனாக்கா அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நான் திருப்பி கர்த்தர் எச்சரிக்கிறார். தானியேலை கொண்டு போய் நிறுத்துறாங்க. பயங்கரமான போஜனங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. பயங்கர போஜனம், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற போஜனம்னா சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். ஓணம் பண்டிகைக்கு எத்தனையோ 28 30 வகையான பொருட்களை அழகுபடுத்துவாங்களாம். ஆனால் ராஜ அரண்மனை அது கிடையாது, அதற்கும் மேற்பட்டது. அப்படிப்பட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு தானியேலுக்கு முன்னாடி சாப்பிட்டு எப்படியாவது நீ பெரிய பலசாலி ஆயிடுன்றாங்களாம். தானியேல் சொல்கிறான், நான் என்னுடைய பரிசுத்தமான தெய்வத்தை நான் சுமக்கிறேன், என் பரிசுத்தமான தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறேன், இந்த நாவினாலே நான் அசுத்தமானவைகளை உட்கொள்ள நான் விரும்பலைன்றான். இது நிறைய பேருக்கு அந்த ரகசியம் புரியாது. இந்த ரகசியம் புரியாது. ரகசியம் என்னன்னாக்கா, அவங்க எல்லாவற்றையும் செய்து அந்நிய தெய்வத்திற்கு முன்பதாக தூபங்காட்டி தான் கொண்டு வருவாங்க. தானியேல் வெறுத்தது அவருடைய உணவுகளை அல்ல, அவருடைய கலாச்சாரங்களை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கூட சரிங்க, ஐயோ அவங்க தப்பாக நினைப்பாங்க பிரதர், அவங்க கோச்சிப்பாங்க பிரதர், நம்ம அதில் என்ன இருக்குது, தோத்திரம் படி ஜெபம் பண்ணிடலாம், சரியாயிடும், ஒன்றும் இல்லை அப்படி நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்ட்டு யார் சொன்னது? ஒன்றும் இல்லைன்ட்டு யார் சொன்னது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. உன்னை அவங்க நேசிக்கிறவங்களா இருந்தனாக்கா, உனக்காக உன்னை நேசிப்பதற்காக உனக்காக என்ன பண்ணுவாங்க, தனியாக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனாக்கா அந்த அன்பு உன் மேலே வச்சுருக்கிற அன்பு அவ்வளோதான். உன் மேலே வச்சுருக்கிற அன்பு அவ்வளோதான். அந்த அன்புக்காக அப்படி உருகி உருகி நிற்கிறேன். எனக்கு ஜீவனை கொடுத்த தெய்வத்தை ஒரு காலமும் நான் எதிர்த்துக்க கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு, இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் ஜீவிக்கணும். நான் என்ன பண்ணணும்? அதை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அதுக்குள்ளே தான் என் ஜீவன் இருக்குது, அதுக்குள்ளே தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதை நான் செய்ததான் எனக்கு நன்மை. பக்கத்தில் உங்கள் கையெல்லாம் படித்து சொல்லுங்க பார்க்கலாம். புதிய உடன்படிக்கைகளை செய்வதற்காக எனக்கு இந்த ஒரு பந்தியை கர்த்தர் வைத்து இருக்கிறார். இந்த பந்தி என்பது பரிசுத்தமாக்கப்படுகிற எனக்கும் உனக்கும் கர்த்தர் தந்தது. இனி வாழ்கிற நாள் முழுவதும் இந்த வாயால அசுத்தமானவைகளை செய்யவோ பேசவோ மாட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்க. அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்ற. கொரிந்தியர் பட்டணத்திற்கு எழுதுகிற போது பவுல் சொல்றாரு, எப்படிங்க பரிசுத்தமானதையும் பரிசுத்தம் இல்லாததையும் ஒரே வாய்க்குள்ள கொண்டு போவீங்க? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 1 அதிகாரத்தில் 12வது வசனம். கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி. நல்லா கவனிங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்களோ என் பந்தியை பரிசுத்த குலைச்சலாக்க நினைக்கிறீர்கள். எவ்வளவுங்க வார்த்தை, எவ்வளவு வார்த்தை. இந்த வார்த்தைலாம் தேனிட்ட பணியாரத்தை போல இருக்கு பாருங்க. தேவ பயம் நமக்குள்ள தான வருத்தம் இல்லை. கர்த்தருடைய பந்தி என்ன உடனே உங்ககிட்ட இருக்கிற அந்த மரியாதையை பார்க்கணுங்க. என்னைக்காவது பந்தி நேரத்தில் நான் மற்றவங்க கூட சிரிச்சிட்டு விளையாடிட்டு அவங்கள சீண்டிக்கின்னு அப்படிலாம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் இல்லைனாக்கா என் ஜனம் நீங்கள் எப்படி இருப்பீங்க?
என் ஜனம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? என்ன தானே நீங்கள் பின்பற்றணும். அதாவது சபை விட்ட உடனே பிச்சிங்கன்னு ஓடுறவங்களாம் பந்தி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சீன்றது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்க? பந்திக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா? ஏன் டல்லாக இருக்கிறீங்க? டல்லாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏன் பந்தி, அவங்க புஷ் ஆகிடுவாங்க. உன் விசாரிப்பு நல்லது தான், ஆனால் விசாரிப்பதற்குண்டான நேரம் நல்லதல்ல. சோத்திரம் பண்ணிகிட்டே போனோம், பயபக்தியாக போனோம். ஒருத்தருடைய கையை ஏன் திரும்ப பிடிக்க சொல்கிறோம்? உன் ஐக்கியம் விட்டுறக்கூடாது. கையை பிடிச்சிட்டு தோத்திரம் பண்ணிகிட்டே போனோம், கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே போனோம். அந்த பந்தி நடந்து முடிகிற அந்த அரை மணி நேரம் உன் இருதயம் அசையவே கூடாது, அசையவே கூடாது, அசையவே கூடாது. அப்படியே அப்படியே முழுசா அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். கூடுமானால் கண்ணீர் விட்டு அழுங்க, அழுங்க, அந்த பந்திக்காக அழுங்க, அந்த பந்தியை நினைவு கூறுங்க. இது எந்த சூழ்நிலையில் எனக்காக எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, இது எந்த நிலையில் எனக்காக கர்த்தர் கொடுத்தாரு, நினைவு கூறுங்க. அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட இருந்து கர்த்தர் அந்த மரியாதை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டு சொல்ற, நான் தெய்வமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்க? எங்க? நான் தெய்வம் தானையா? என்னை ஏன் என் ஜனங்க விட்டுட்டு வெடிப்புள்ளவைகளை தெரிந்து கொண்டார்கள்? ஏன் ஏன் என் ஜனங்களுக்குள்ள எனக்கு பயப்படக்கூட பயம் இல்லாமல் இருக்கு? ஒரு பயபக்திக்குரிய ஒரு சந்ததியை கர்த்தர் பெற்றெடுக்கும் நினைக்கிறாரியா? எல்லாரையும் அழிச்சிட்டு ஒரு பேழைக்குள்ள ஒரு கூட்டத்தை மட்டும் கொண்டு போனார். ஏன் தெரியுமா? இந்த சந்ததியில் இருந்தாவது எனக்கு பயப்படக்கூடிய சந்ததி வரட்டும், இந்த சந்ததியில் இருந்தாவது என் கூட நடக்கக்கூடிய சந்ததி வரட்டும், ஒரு ஏனோக்குடைய சந்ததி வரட்டும், ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி வரட்டும், ஒரு ஈசாக்கினுடைய சந்ததி வரட்டும் சொல்லி ஒவ்வொரு முறையும் பாருங்க, உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை கர்த்தர் நடத்துறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? உன்னை தாய்மடையை செய்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? உன்னை இந்த பூமிக்கு சுதந்திரவாளியாக மாறப்படுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீ சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, ஒரு சந்ததியாய் சேர்ந்து கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்பதற்காகத்தான் அந்த காரியத்தையே கர்த்தர் செய்கிறாரா. அதனால தான் 127 சங்கீதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்குத்தான் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரா, பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரா. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிற போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துடுறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளுக்கு மேலே நம்முடைய கவனம் போகிறது, ஆனால் கொடுத்த தெய்வத்திற்கு மேலே நம்முடைய கவனம் போல நிறைய பேர், நிறைய தாய்மார்களை நான் அந்த இடத்துல பார்க்குறேன். நான் சொல்கிறேன், உங்களெல்லாம் மாற்றிக்குங்க. இது இப்படியே உங்கள் கூட பிரயாணம் பண்ணக்கூடாது. கெட்ட பழக்கங்கள் உங்கள் கூட பிரயாணம் பண்ணக்கூடாது. அடுத்த நிலைக்கு நீங்கள் போனனாக்கா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேணும். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம்தான் உங்களை ஒரு சீமானாய் ஒரு சீமாட்டியாய் மாற்ற முடியும். அந்த பந்திக்கு பயப்படுகிற பயம் தேவை. எல்லாம் அப்படி முட்டி போடுங்க பார்க்கலாம்.